அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் 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 வணக்கம். நம்ம 2026 புத்தாண்டு பலன்களை பற்றி பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். இந்த புத்தாண்டு 2026 எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், எந்த அளவுக்கு வந்து பிரச்சனை வந்து இருக்குதா, எந்தெந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இப்போது துலா ராசி துலா லக்னம் இதில் யார் யாரெல்லாம் பிறந்துக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நற்பலன்கள் என்னென்ன, கெடுபலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். முதல்ல நற்பலன்களை பார்ப்போம். காணொளியின் கடைசீட்டில் பாதக பலன்கள் என்னென்ன வருது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். காணொளியை முழுசாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகேவா? காணொளிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது, அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்குதல் மிக மிக அவசியம். ஏன் அப்படின்னா, உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகமே உங்களுடைய அன்றாட வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயம் செய்யும். உங்களுடைய அணுவணுவான உங்களின் செயல்பாடுகளை தீர்மானிப்பது யார் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகம் தான் தீர்மானிக்கும். அந்த கிரகம் நல்ல விதமாக சுபத்துவமாக ஆகச்சிறந்த நன்மையை அருளக்கூடிய நிலையில் அமர்ந்து தசை நடத்தும் பட்சத்தில் நிச்சயமாக அது வந்து வாழ்க்கை வந்து மிகப்பெரிய மேம்பாடு கொடுத்துரும். நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும், மகிழ்ச்சியாக வச்சிருக்கும். அந்த கிரகம் சரியில்லை அப்படின்னா நிச்சயமாக அது பாவப்பட்டு தசை நடத்தினா பாவத்துவம் வந்து எந்த அளவுக்கு அந்த கிரகம் பெற்றிருக்கிறதோ அந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துரும். இந்த 2026 மட்டும் இல்லை, அந்த தசா நடத்துகிற கிரகம் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, சரியில்லைன்னா சரியில்லாத பலனையே கொடுத்துட்ருக்கும். அந்த காலத்திலே எழுதி வச்சிட்டாரு புலிப்பாணி. அதனால் தசை நடத்தும் கிரகம் ஆகச்சிறந்த ஒன்று. அது நல்லா இருந்தால் இந்த 2026 36 46 56 எல்லாமே நல்லா இருக்கும். ஆனாலும் நான் இப்போ சொல்ல போகிற பலன்கள் தான் உங்களுக்கு நடந்தேறும். இந்த 2026 எப்படி சொல்ல போகிற பலன் தான் நடந்தேறும். அப்போது தசை நடத்தும் கிரகம் கொடுமையை செய்யக்கூடிய நிலையில் இருந்துவிடும் பட்சத்தில் அதன் அதிதேவதையை நீங்கள் வணங்கினீர்கள் என்றால் அட்லீஸ்ட் துன்பமாவது வராமல் இருக்கும். அட்லீஸ்ட் இந்த 2026 அதுலையாவது கஷ்டம் வராமல் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அப்போது தசை நடத்தும் கிரகத்தை நீங்கள் வணங்கி கொண்டு வரும் பட்சத்தில் இப்போ சொல்ல போகிற பலன்கள் தான் இந்த 2026 உங்களுக்கு கிடைக்கும். பலனுக்குள்ளே போவோமா? இந்த பலன்கள் வந்து எப்படி எடுக்கப்படுகிறது இது உங்களுக்கு சொன்னால் புரியுமா? ஜோதிகாரங்களுக்கு புரியும். இந்த பலன் வந்து எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா பரல் கணிதம் மூலம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பலன்கள் என்ன ரொம்ப பிரைட்டாக இருக்கிறோமோ ராஜகணபதி, இரு லாக் ஆகி போச்சுரா, இது வேறு தலைவலியா? பரவாயில்ல. பரல் கணிதம் மூலம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பரல் கணிதம் எப்படி அப்படின்னா அந்த 12 மணி 31ஆம் தேதி டிசம்பர் 31 12 மணி 00 செகண்ட், அந்த செகண்டுக்கு கரெக்டாக புத்தாண்டு பிறக்குது இல்லையா? அந்த நேரத்தில் எந்தெந்த பாவகங்கள் பரல்கள் வந்து தீர்மானிக்குது, எந்தெந்த பாவம் வந்து வளமாக இருக்குது, பரல் கணிதம் மூலம் இது வந்து எடுக்கப்பட்டிருக்கு. அந்த பாவக பலன்கள் நெட் ரிசல்ட் கடைசீட்டில் பார்த்தீங்கன்னா அதுதான் மிஞ்சிருக்கு உங்களுக்கு. எங்கே சுற்றி ரவுண்டடி கரெக்டாக அந்த எந்தெந்த பாவகம் வந்து பரல் கணிதம் மூலம் பலம் பெற்றிருக்கிறதோ அதுதான் உங்களுக்கு நன்மையான பலன்களாக வந்து சேர்ந்துருக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா அப்படி வந்து கொடுத்துருது. பலனுக்குள்ள போமா? இந்த துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னம் இதில் பிறந்த உங்களுக்கு இந்த 2026 முழுவதும் இந்த கோச்சார கிரகங்கள் எந்த விதமான நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னா பாருங்க. முதல்ல லக்னம், உங்களுடைய துலாம் லக்னம். இந்த வருஷத்திலேயே இந்த துலாம் அந்த மனை இருக்கு பாருங்க, அந்த வீடு, அந்த ராசி இருக்கு பாருங்க, பயங்கரமான வலு. இந்த 12 பாவகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா மிக வலுவான பாவகமாக
2026 முழுவதும் எதிராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் தான் இருக்குது. செம்ம பலம் அந்த வீடு மட்டும். அப்போது உங்களுக்கு உங்களை பற்றியே தெரியாத விஷயம் நிறைய உங்களுக்கு தெரிய வரும். உங்களை நீங்கள் நேசிப்பது நடக்கும். உங்களை நீங்கள் சரியாக வச்சுக்கிறது நடக்கும். இந்த மாதிரி தொப்பையெல்லாம் இல்லாமல் அழகாக ஜாக்கிங் போகிறது, வாக்கிங் போகிறது, வாக்கிங் அப்படின்னு என்னப்பா நடைப்பயிற்சி எல்லாம் ஒன்று தான்டா. அந்த மாதிரி போகிறது நல்லா யோசிச்சு பாருங்க. செய்வீங்க தடைப்படும். இந்த வருஷம் போல் பக்காவை செஞ்சு முடிப்பீங்க. பர்ஃபெக்ஷனாக உங்கள் உடம்பை வந்து கரெக்டாக வச்சுக்கிறது நடக்கும். உங்களுடைய நோய்கள் உச்சந்தலை முதற்கொண்டு உள்ளங்கால் வரை உள்ள நோய்களுக்கு தீர்வு கிடைக்கும். சரியான மருந்து இந்த 2026 நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அப்போ உங்கள் நோய்கள் உங்களை விட்டு அகலும். உங்களை நீங்கள் தெம்பாக, திராணியாக, பலமாக, ஆளுமை மிக்க மனிதராக, ஆத்மாவாக இந்த 2026 வைத்திருக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் அருமையாக கிடைக்கும். எல்லா பலனும் உங்களை அச்சரம் பிசகாமல் வந்து சேரும். பல விஷயங்களை பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். அது எல்லாமே தெரிய வரும். உங்களுடைய புகழ், கௌரவம், அந்தஸ்து, சுயமரியாதையை நீங்கள் காப்பாற்றிக் கொள்வீர்கள். இந்த அளவுக்கு உங்களை பர்ஃபெக்ஷனாக வச்சிருக்கு. உங்களை பார்த்தாலே வெளியே போயிடுவான். ஏன்னா உங்களுடைய கெப்பாசிட்டி அந்த மாதிரி வந்து மாறும். நல்லா செக் பண்ணி பார்த்துக்குங்க. 2026 தசை நடத்துகிற கிரகம் நல்லா இருந்தால் போதும். இதெல்லாம் அச்சரம் பேசாமல் கொடுத்துரும். உங்களை திருத்தமாக வைத்துக் கொள்ளுதல், உங்களை சரியாக வைத்துக் கொள்ளுதல், உங்களுடைய நடத்தை முதற்கொண்டு அனைத்துமே சேஞ்ச் ஆகும். அடுத்து விட்ட 6ஆம் பாவம் வந்து வலுப்பெறுது. 6ஆம் பாவம் என்னது? எதிரி அழிஞ்சு போவான். அந்த 6ஆம் இடம் என்னது? வட்டி கொடுறது. நல்லா இருப்ப, வட்டி கொடுறது ஓன்னு ஓடும். அந்த 6ஆம் இடம் என்னது? வம்பு வழக்கு. எப்பேற்பட்ட கோர்ட்டு கேஸு, போலீஸ் ஸ்டேஷன் இருந்தாலும் அப்படி 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 முடிச்சு வெற்றி வந்து உங்களுக்கு வந்துடும். 6ஆம் இடம் என்பது என்ன? கை நீட்டி சம்பளம் வாங்கிறது. அப்போ வேலையற்றவர்களுக்கு வேலை கிடைக்கும். இதில் வந்து என்னென்னா உள்நாட்டிலையும் சரி, வெளிநாட்டிலையும் சரி, வேறு தூர மாநிலமும் சரி, எல்லா இடத்துலையும் வேலை தேடுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு வேலை கிடைச்சிடும். ஏன்னா 6ஆம் பாவகம் வலுப்பெறுது. யார் யாரெல்லாம் ஏற்கனவே வேலை செஞ்சோ ஊதிய உயர்வு உண்டாகும். 6ஆம் இடம் என்பது என்ன? போராட்டம். ஒரு விஷயத்தை போராடி வெற்றி பெறுதல். அப்போ அந்த தெம்பு திராணி வரணும் இல்லையா? அப்போ அந்த வெற்றி நிச்சயம். நேர்முக தேர்வு, எழுத்து தேர்வு, போட்டித் தேர்வு எல்லாத்திலையும் வெற்றி தான். வெளிநாடு, வெளிமாநிலம், தூர ஊர்கள், உள்நாடு, அரசு வேலை, தனியார் வேலை, வேலை சார்ந்த விஷயம் எல்லாமே சக்ஸஸ் ஆகிடும். வேகமாக பேசினா இருமல் வருது, கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிறேன். நல்லா கொஞ்சம் நீங்கள் வந்து வால்யூம் ஏற்றிக்கோங்க, சரியா? அப்புறம் இந்த 6ஆம் இடம் என்பது என்ன? நீண்டகால திருமண சண்டை நிவர்த்தியாகும். டைவர்ஸு, அந்த இடம் ரொம்ப போராடி டைவர்ஸுக்காக போராடிட்டு இருந்தீங்கன்னா டைவர்ஸ் கிடைச்சிடும். அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான பலன் வந்து கிடைக்கிது. எதிரிகளால் நன்மை உண்டு. போராடி வெற்றி பெறுதல் அதுவும் கிடைக்கும். வட்டி தொழில் மிக அபரிதமான வளர்ச்சியை நோக்கி திரும்பும். அத்தை மாமன் வர்க்கத்தார் வந்து ஆகச்சிறந்த முறையில் உங்களுக்கு உதவுவாங்க அப்படிங்கிறது வந்து தெளிவாகுது. அடிக்கடி நோய்வாய்ப்படுதல் அதுவும் வந்து இனிமேல் இருக்காது. ஓகேங்களா? அடுத்து வந்து 8ஆம் இடம் வந்து அப்படியே வலுப்பெறுது. 6ஆம் இடமும் வலுப்பெறுது, 8ஆம் இடமும் வலுப்பெறுது. கடன் கிடைக்கும். இந்த 6ஆம் இடம் வேலை செய்யும் பொழுது கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். 8ஆம் இடம் வந்து அதுவும் வந்து வலுப்பெறும் பொழுது திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. வராத பணம் கைக்கு வந்துடும். அடகு வைத்த அசையா சொத்துக்களை மீட்டெடுக்கும் வாய்ப்பையும் கொடுக்கும். வாழ்க்கையில் இவ்வளோ நாள் உங்களுக்கு யார் யாரெல்லாம் துரோகம் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாத்தையுமே இனம் காண்பீர்கள். இவன்லாம் பண்ணியிருக்காண்டா அப்படின்னு சொல்லி இந்த வருஷத்தில் தான் உங்களுக்கு தெரிய வரும்.
யார் யாரெல்லாம் உங்களுக்கு மறைமுகமாக செயல்பட்டு இருக்காங்களோ, பின்னாடி இருந்து குழி தோன்றாங்களோ, அவங்கள எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவீங்க. உங்களுக்கு தெரியாமல் எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ரகசியம் உடைபட்டு உங்களுக்கு தெரிய வரும். அது யாராக இருந்தாலும் சரி. மூத்தோர்களின் சொத்து லாபமாக மாறுதல் இந்த இடத்துல தான் இருக்கும். அதுவும் நடக்கும். ஆயுள் சார்ந்த விஷயங்களில் பரிகாரத்தின் மூலம் தீரும். ஆயுள் பங்கம் இருப்பின் தீரும். தொலைந்து போன பொருட்கள், ஆவணங்கள், உடைமைகள் மீண்டும் கிடைக்கும். உழைக்காத பணம் கைக்கு வரும். வெளிநாட்டு யோகம் அமோகமாக உங்களை தேடி வந்து செல்வந்தராக்கும். அதில் மிகப்பெரிய மகத்துவத்தை, சிறப்பை தரும். வெளிநாடு சார்ந்த எந்த விஷயமா இருந்தாலும் சரி, படிப்பு, வேலை, தொழில், வியாபாரம், வாணிபம், ஏஜென்ட் எடுக்கிறது, இங்கிருந்தே சம்பாதிக்கிறது, மிகப்பெரிய நன்மையை கொடுத்து விடும். யாராவது உங்களை பார்க்க வந்தாங்கன்னா அவங்கள பற்றி முன்னாடியே தெரிஞ்சு போயிடுவோம். இவன் இப்படி தான் வந்துக்கிறான், இவன் பார்த்த முகத்தை பார்த்தாலும் சொல்லிடுவீங்க. இந்த வருஷம் ஃபுல்லாக அப்படி தாங்குது. சரியா? குறி சொல்கிறது கூட நல்லா வரும். இந்த பேய், பிசாசு, பித்தலாட்டுறது எல்லாத்தையுமே வந்து ஒழிச்சு கட்டிடுவீங்க. எவனோ ஒருத்தன் செஞ்சு வச்சுருந்தான் நம்மளுக்கு அப்படின்னு மனசில் தோணும் பார்த்தியா? அது வந்து இருக்காது, ஓடி போயிடும். ஏன்னா சுபத்துவமாக மாறுது அந்த இடம். சுபத்துவமாக இல்லைன்னா செஞ்சுட்டான்னு ரொம்ப நம்புவான். சுபத்துவமாக ஆயிடுச்சுன்னா நீ என்ன செஞ்சாலும் அது வந்து ஒட்டாது உனக்கு. அதெல்லாம் இருந்துச்சுன்னா ஊட்டி ஓடி போயிடும். இந்த மாதிரி ஆளுங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, பேயை பார்த்து பயந்துட்டு இருக்கிற ஆளுங்கெல்லாம் பேயை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு பேசிட்டு இருப்பாங்க. சத்யராஜ் சொல்லுவான் பாரு முதல் வருஷத்தில், நான் பேயின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் பாரு. அந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. தெரியாத விஷயமெல்லாம் தெரிய வரும். மறைத்து வைக்கப்பட்ட ரகசியங்கள் எல்லாத்தையும் அறிந்து கொள்ள வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுக்கும். இந்த 8ஆம் இடம் என்பது ஆகச்சிறந்த ஒரு மறைவு ஸ்தானம். அப்போ அது சுபத்துவமாக மாறும் பொழுது மறைவிலிருந்து வெளிவருது. அப்போது வாழ்க்கையில் இவ்வளோ நாள் எது எதெல்லாம் புரியலையோ அது எல்லாமே புரிஞ்சு போயிடும் உங்களுக்கு. இந்த 2026 அற்புதமான வருடம் உங்களுக்கு. சரி, 8ஆம் இடம் வலுப்பெற்றுச்சப்பா, ரைட்டு. 10ஆம் இடமும் வலுப்பெறுகிறது. அப்போ அந்த 10ஆம் இடம் என்ன? தொழில் தொடங்க யார் யாரெல்லாம் விருப்பப்படுகிறீர்களோ அவங்க எல்லாம் தொழில் தொடங்கலாம். ஏற்கனவே தொழில் தொடங்கி அது தடுமாறிட்டு இருந்துச்சுன்னா சூடு பிடிச்சிரும். இல்லைன்னா நஷ்டமாயிட்டு இருந்துச்சுன்னா அந்த தொழில் வந்து லாபத்தை நோக்கி திரும்பும். வெளிநாட்டு தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, தொழில்னு வந்துட்டாலே, வேலைன்னு வந்துட்டா எப்பேற்பட்ட ஆளு குமார் அப்படின்ற மாதிரி மாறி போயிடும். உட்காரத்துக்கு நேரங்காது. அந்த அளவுக்கு வந்து தொழிலில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துடும். வேலை செய்கிறதுலையும் வந்து அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் வரும். சில பேருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். தொழிலில் நீடித்த வளர்ச்சி வந்து கிடைக்கும். புதுசாக தொழில் தொடங்குவவங்களும் இந்த 2026 இந்த பாவகம் வந்து பலம் பெறதுனால நல்ல பரல் வாங்கியிருக்கு. அப்போது அந்த பாவகம் பலம் பெறுறதுனால தைரியமாக தொடங்கலாம். தசா நடத்துகிற கிரகம் நல்லா இருந்தால் மட்டும் போதும். இந்த சாமி கும்பிட்றது, இந்த பரதேசம் போகிறது, இந்த கர்மம் இருக்கு இல்லையா, இதுலேயும் சம்மந்தப்படும். கர்மஸ்தானம் இல்லையா அது. ஒருத்தன் வந்து பரதேசம் போவானா, சாமி மேலே அதிகமாக நம்பிக்கை வைப்பானா, இதெல்லாம் கூட அந்த 10ஆம் இடத்துக்குள்ளே இருக்குது. ஒரு மெடிடேஷன் பண்ணுறது இந்த 10ஆம் இடத்துக்குள்ளே இருக்குது. அப்போது அந்த கர்ம சார்ந்த விஷயம் தானே எல்லாமே. அந்த 10ஆம் இடம் அவ்வளோ சம்மந்தப்படும். எல்லா விஷயத்துலையுமே மூக்க நுழைக்கும் இந்த 10ஆம் இடம். அப்போது கடவுள் சார்ந்த விஷயம் கூட அந்த அனுகிரகம் கிடைக்கணும்னா அந்த 10ஆம் இடம் வேலை செய்யும். யார் யாரெல்லாம் ஒரு குழந்தையை தத்தெடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அருமையான வருடம் இந்த வருடம். தத்தெடுத்துக்கலாம். ஒரு ஜாதகம் ஒன்று வந்தது, தத்தெடுத்துட்டாங்க. சுத்தமாக அவங்களுக்கு ஒத்து வராத ஜாதகம். உங்கள் குழந்தையை தத்தெடுக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் பக்கத்தில் யாராவது ஜோசிகாரர் இருந்தாங்கன்னா அந்த குழந்தையோட ஜாதகத்தை கொடுத்து டைம் கொடுத்து பார்த்து அப்புறமா தத்தெடுங்க. ஏதோ ஒன்று கிடைச்சா போதுன்னு அந்த மாதிரி எடுக்காதீங்க. உங்களுக்கு சாதகமாக இருக்கா, அந்த குழந்தை எப்படி வரும், என்ன வரும், இதெல்லாம் பாருங்கள். ஏன்னா ஒரு ஆசைக்காக அன்புக்காக ஏங்குற நீங்கள் அதுக்காக தான் எடுக்கிறீங்க. அது வந்து அதுக்கே பங்கம் வர மாதிரி அந்த குழந்தை வளர்ந்ததுன்னா எவ்வளோ கஷ்டம். அந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை பார்த்து என்ன பண்ணுறதுன்னே தெரில. நான் சொல்லிட்டேன், ஒரு செகண்ட் கூட இந்த இடத்துல இருக்கக்கூடாது, வெளிநாடு போயிடணும், பார்த்துக்கோ, நீ எப்படி நகர்த்தியோ நகர்த்திக்கோ, போனால் தான் யோகமாக மாறுன்னா மாறாது அப்படின்னு சொல்லிட்டேன். நம்ம நண்பர் தான்.
அப்புறம் இந்த 10ஆம் இடம் மிகப்பெரிய தொழில் ஸ்தானம். காரிய தடைகள் தாமதங்கள் இனிமேல் இருக்காது, இந்த வருடம் ஃபுல்லாகவே இருக்காது. மனைவியின் சொத்து கிடைக்க யாராருக்கெல்லாம் கிடைக்கணுமோ அவங்களுக்கெல்லாம் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும் மனைவியோட சொத்து. அதே மாதிரி இந்த எப்படி தான் இந்த புகழ் கௌரவம் அந்தஸ்தை வந்து நல்லா தக்க வச்சுப்பீங்க, உங்களுடைய பெயர் புகழை வந்து காப்பாற்றிக்குவீங்க. நீங்கள் அந்த அளவுக்கு வந்து தர்க்க போராட்ட மனப்பான்மையோட அது வந்து நிலைநிறுத்திக்குவீங்க. தொழிலால் உங்களுடைய புகழ் கௌரவம் அந்தஸ்து உயரும் என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். இதை விட்டால் 12ஆம் இடம் ரொம்ப வழுக்குது. 12ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி வீடாக வருது. இந்த 12ஆம் இடம் வலுத்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, சகல பிரச்சனைகளிலும் ஒரு துன்பம், ஒரு மன வேதனை, ஒரு விரோத போக்கு, ஒரு சரியான சிக்கல் உங்களை வாட்டி வதைத்து கொண்டு தூக்கத்தை கெடுக்கும் உங்களுடைய பிரச்சனைகளை நிரந்தரமாக குழி தோண்டி புதைத்து மூடி தள்ளுவீர்கள். உங்கள் பிரச்சனையை 12ஆம் இடம் வலுத்தா இது நடக்கும். நிரந்தர தீர்வு அதுக்குள்ளே இருக்கு. கடன் நிவர்த்தி அடைதல் அப்படின்னு சொல்லுது குமாரசாமியம் நூல். இது வந்து 12ஆம் இடத்தை பிரச்சனையை வந்து களையப்படுதல், அந்த பிரச்சனையை வந்து களைச்சிட்டீங்க அந்த தீர்த்துட்டீங்க அப்படின்னா அது வந்து பர்மனெண்ட் வந்து இந்த 12ஆம் இடம் திரும்ப வருமானம் வராது. அப்பேற்பட்ட இடம், அந்த இடம் வந்து வழுக்குது, சுபத்துவமாக வழுக்குது. அப்போ உங்களுடைய சகல பிரச்சனைகளுக்கும் திரும்ப வராத அளவுக்கு நிரந்தரமான தீர்வு இந்த 2026 நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில், அந்த தொழிலை செய்யக்கூடிய ஜாம்பவான்கள் மிக தெம்பாக வலம் வருவார்கள். வெளிநாடு வெளிமாநிலம் தூர ஊர்கள் சார்ந்த விஷயங்களில் எந்த பரிவர்த்தனையாக இருந்தாலும் சரி, ஒரு கல்வி வியாபாரம் வேலை அங்கேயே நிரந்தரமாக தங்கி செட்டில் ஆயிடுறது. இதில் ஏதாவது சிக்கல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தீர்ந்து போயிடும். வெளிநாடு வெளிமாநிலம் தூர ஊர்கள் சார்ந்த படிப்பு சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய வெற்றியை வந்து கொடுக்கும். பார்ட் டைம் ஜாப் வந்து செஞ்சு சம்பாதிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அதுவும் வந்து ஆகச்சிறந்த முறையில் சிறக்கும். பக்தி மார்க்க பயணங்கள், ஆன்மீக யாத்திரைகள், சேது குளியல், இது எல்லாமே மனசுக்கு திருப்தியை தரும். தூக்கம் கட்டுப்பாட்டுக்குள் வரும். சோம்பேறித்தனம் உங்களை விட்டு அகலும். கட்டில் சுகம் கிடைக்கும். விரயங்கள் எல்லாம் சுப விரயமாக மாறும். நல்ல சேமிப்பு இருக்கும், அது வந்து கரையும், ஆனால் அனாவசியமாக கரையாது. அதுக்கு கேரண்டி இந்த வருஷம் ஃபுல்லாகவே. அப்போ ஒரு வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, இதெல்லாமே நடக்கும். இந்த 4ஆம் இடத்துலேருந்து எண்ணிட்டே வாங்க 9ஆம் இடமா வரும். ஆமாவா இல்லையா? 2 3 4 5ஆம் இடமா வரும். சாரி, இந்த 12ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம் 4ஆம் இடம். அப்போ வீடு கட்டுதல் நடக்கும். புண்ணியஸ்தானம், அந்த வீடு உங்களுடைய வீடு ஸ்தானத்துக்கு புண்ணியஸ்தானம் இந்த 12ஆம் இடம். இப்போ வீடு கட்டுதல் ஒரு விரயம், வண்டி வாங்குதல் ஒரு விரயம், விவசாய நிலத்துக்கு செலவு பண்ணுறது ஒரு விரயம், ஆடு மாடு கன்றுகாலி மித்திரங்கள் வாங்குவீங்க, அது ஒரு விரயம். எல்லாமே சுப விரயமாக தான் இருக்கும், சொத்து சேர்க்கையாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு இது வந்து கொடுக்குது. இந்த 12ஆம் இடம் யாகம் வளர்த்தல், குண்டம் வளர்த்தல். 12ஆம் இடம் மெடிடேஷன், பெரியான ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் மெடிடேஷன்லாம் வந்து கிடைக்கும். அப்போ யாகம் வளர்க்குற குண்டம் வளர்க்குறேன்னா வீடு கட்டுவீங்க, அதில் வளர்ப்பீங்க. இல்லை வீடு இருக்கும், வீட்டுக்குள்ளே வந்து இவ்வளோ நாள் இந்த கர்மமெல்லாம் போட்டுண்டான்னு சொல்லிட்டு ஒரு கணபதி ஹோமம் பண்ணுறேன், ராஜ கணபதி ஹோமம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பண்ணுவீங்க. இது மாதிரிலாம் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து கொடுக்கும். எந்த சிக்கலாக இருந்தாலும் சரிங்க, இந்த 2026 மட்டும் அப்படியே பஞ்சாப் பறந்து போயிடும். எல்லாத்தையும் பேப்பரில் எழுதி வச்சு கிழிச்சு உஃபோன் ஊதிட்டு போயிட்டே இருப்பீங்க. 12ஆம் இடம் ஒரு ஆளுக்கு சுபத்துவமாக வலுப்பெறும் பொழுது அதுக்கு ரிசல்ட்டே வேறு லெவலில் இருக்கும், ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். நீண்ட தூர பிரயாணங்கள் எல்லாமே மிகச் சிறந்ததாக இருக்கும், மனசுக்கு திருப்தியை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். பாதத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கிடும். தலைவலி இருக்குது, தலையில் பிரச்சனை இருக்குது, முடிவெடுக்க முடியல, என்னால் வந்து இந்த மனக்குழப்பங்கள், தலை சுற்றுது, இது எல்லாமே தீர்ந்து போயிடும். பாத பிரச்சனையும் தீர்ந்து போயிடும், முட்டி பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். அப்புறம் மர்மஸ்தான நோய்களும் உங்களை விட்டு விலகும், மேல்வயிறு பிரச்சனைகளும் உங்களை விட்டு அகலும்.
இவ்வளவு விஷயங்களை கொடுக்கறதுக்காக இந்த 2026 இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்கள் காத்திருக்கிறது. இந்த கோச்சார கிரகங்கள் உண்டு பண்ணுறது தானே எந்தெந்த பாவகம் வலுப்பெறுது அப்படின்னு முடிவு பண்ணுறது யாரு? கோச்சார கிரகம் தானே. இவ்வளவு நற்பலன்களை கொடுக்கறதுக்கு காத்திருக்கு. இவ்வளவு நற்பலன்களும் இந்த துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்துட்டாலே கிடைச்சிருமா? நோ சான்ஸ் அட் ஆல். வாய்ப்பு இல்லை ராசா. சீமான் சொல்ற மாதிரி தான். தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை வணங்கும் பட்சத்தில் இந்த பலன்கள் உங்களை மடை திறந்த வெள்ளமாய் வந்தடையும். உங்களை தசை நடத்தும் கிரகம் ரொம்ப முக்கியம். இப்போ கெடு பலன்கள் என்னென்ன வரும்னு பார்க்கலாமா? 11ஆம் பாவகம் அடி வாங்குது. இந்த கள்ள உறவு வச்சுட்டு தான் மாட்டிப்பீங்க. கவனமாக இருக்கணும். ஆண்களாக இருந்தால் பெண்களிடத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்களிடத்திலும் கவனமாக பழகுதல் வேண்டும். பழிபாவத்தை சுமத்தல் நேரிடும். கெட்ட பெயர் உண்டாகும். கவனம் தேவை. நியாயமற்ற ஆசைகளால் துன்பம் காத்திருக்கிறது. கவனம் தேவை. தசா புத்தி சரியில்லைனா மட்டும்தான், தசா நடத்துகிற கிரகம் சரியில்லைனா மட்டும்தான் இது வரும்னா வராது. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கையில் வந்து பணம் தங்குறது ரொம்ப சிரமமாக இருக்கும். சேமிப்பு அப்படிங்கிறது குதிரை கொம்பாக இருக்கும். அக்கா, அண்ணன், பெரியப்பா இவங்க கிட்ட சண்டை வரும். கவனமாக இருக்கணும். உடலில் வந்து ஏதோ தெம்பு குறைஞ்சி போன மாதிரியே ஒரு ஃபீல் வந்து உருவாகும். அதுலேயும் வந்து கவனமாக இருக்கணும். ஆசைகள் வந்து தவறான ஆசைகள் வந்து மனசுக்குள்ளே வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. கவனம் தேவை. உங்களுடைய லட்சியத்தை, குறிக்கோளை அடைவதற்கு தடைகள், தாமதங்கள் அதிகமாக இருக்கும். தசா நடத்துகிற கிரகம் சரியில்லைன்னா புரிஞ்சுக்கணும். அப்புறம் உடல் தெம்பு, பலம், இந்த தலைமை தாங்கும் தகுதி, தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு கெட்ட பேர் வந்து உருவாகும். அதுவும் கவனமாக இருக்கும். இதெல்லாம் நீங்களும் அப்படின்னா அந்த சிவன் வீடு தான், சிம்ம வீடு தான் பரல் வந்து ரொம்ப கம்மியாக வாங்குது. பரல் கம்மியாக வாங்கிச்சுன்னா அது நடக்காது. முதல்ல அந்த சார்ந்த விஷயங்களை தடை தாமதத்தை தான் நம்ம வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் படித்து சொல்கிறது. அப்போ அந்த சிவன் வீடுனா ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா சிவனை போய் சந்திச்சிடணும். அப்போது அந்த 11ஆம் இடம் வலுப்பெறும், சுபத்துவமாக மாறும். இந்த சிக்கல்லேருந்து கொஞ்சம் விலக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அப்படியே சனி பகவானுக்கு எல்லைநில ஒரு தீபம் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறக்கும். உங்களை வீழ்த்தவே முடியாது. இன்னொருவர் பிறந்து வந்தால் கூட உங்களை வீழ்த்துவதற்கு முடியவே முடியாது. அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவென எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி அன்பு தமிழ் நெஞ்சங்களே, நன்றி.